ஹே காய்ஸ், நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம். மதுரைக்கு அங்கே போயிட்டு ஃபேமிலி ட்ரிப் போட்டிருப்போம். சரி அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குது என்னென்ன பண்றோம் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். விக்கி ஃபுட் எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பர். சகிதா சாப்பிட்டீங்களா? 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 எப்படி இருந்துச்சு? என்னென்ன சாப்பிட்டீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிடலையா? சரி, சாப்பிட்டு மை நல்லா இருக்கா? சாப்பிட்டு இருக்க நல்லா இருக்கா? நானும் சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். ஆமா, சாப்பிட்டீங்களா சங்கீதா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கா? என்ன சாப்பிடுறீங்க? பிஸ்கட் சாப்பிடலாம் காய். பிஸ்கட் என்ன பிஸ்கட்? என்ன பிஸ்கட்? கோகனட் பிஸ்கட். வாங்க சாப்பிடலாம். நம்ம வந்து பையனா வந்துட்டு மதுரை ரீச் பண்ணிட்டோம். இங்க இருந்து வந்துட்டு கோவில் போறதுக்காக மானாபத ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணோம். அது வந்து 3:20 சம்திங் வரும். அதுல வந்து நம்ம அங்க போயிட்டு அங்க என்ன எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். நம்ம இப்ப எங்க போயிட்டு போனோம், ஊருக்கு வந்துட்டோம். நைட்டு கவர் பண்ண முடியல டயர்டா இருந்தனால. சோ இப்ப வந்துட்டு எல்லாரும் குளிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில என்னென்ன பண்றோம் என்னென்ன செய்யறோம் பாருங்க. காய்ஸ், நம்ம இப்போ மோர் கலக்கறதுக்காக தயிர் வாங்க வந்திருக்கோம். தயிருக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஹாய், இங்க என்ன பண்றீங்க? நாங்க வந்து பால் கொடுத்துட்டு வந்து. அப்படியா? ஓகே ஓகே. யார் நீங்க எடுக்க போறீங்களா? நாங்க எடுக்கல, நான் வந்து சாப்பிட அக்காலாம் வாங்க பார்க்கலாம். அங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். மோருக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். வாங்கிட்டு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாத்துக்கும். அதனால் டீ வடை எல்லாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு வந்து சாப்பிட்ருக்கோம். டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் சரி குளிச்சுட்டு வந்தோலான்ட்டு எல்லோரும் குளிச்சுட்டு வந்துட்டு சரி மோர் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஃபேமிலியாக உட்காந்து ஆளுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு, ஒரு ஆள் மாங்காய் நறுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஆள் இஞ்சி தட்டிட்டு இருந்தாங்க, ஒரு ஆள் லெமன் புழிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சிட்ருந்தோம். சரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அப்படியே மோர் ஊற்ற கிளம்பிடலான்னு கேப் புக் பண்ணோம். கேப் புக் பண்ணி கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு. அதனால் ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிட்டோம். சரி மோரெல்லாம் கலக்கி ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தயிரெல்லாம் ஊற்றி மோர் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ சரி பார்த்தா அது கொஞ்சம் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிவிட்டு நம்ம பசங்களெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். அவங்களும் வந்துட்டாங்க. சரி அந்த ஜூஸெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு அதையும் வச்சுருக்கோம். மோரெல்லாம் கலக்கிற டைமில் யாருமே கலக்கவே விடலை. சரி ஆளுக்கு ஒரு டம்ளர் டேஸ்ட்டுன்னு சொல்லி எல்லா ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் வாங்கி எல்லாமே கலக்கி முடிச்சுட்டு சரி இன்னும் யார் வர்றாங்களோ அவங்களுக்குலாம் வர்றவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மோர் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்குங்களா? மோர் எப்படி இருக்கு? மோர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கடா? நல்லா இருக்கா? ஓகே நீ சொல்லு. நல்லா இருக்கு. அப்புறம் அந்த சைடு போகிறவங்க யாரையுமே நாங்கள் விடலை. வண்டியில் போகிறவங்க ஆட்டோவில் போகிறவங்க எல்லாத்தையும் நிப்பாட்டி மோரை கொடுத்துட்டோம். மோரை கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்திட்டையும் கேட்டோம். எல்லாருமே நல்லா இருக்கு. மோர் எப்படி இருக்கு? மோர் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? மோர் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா?
நம்ம மோர் ஊற்றுறோம் அப்படின்னு போலீஸே வந்து நின்னாங்க பாதுகாப்பு கொடுக்கறக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியும் நம்ம ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட எப்படி இருக்குன்னு வாங்க கேட்கலாம். மோர் எப்படி இருக்கு? மோர் எப்படி இருக்கு? மோர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பாய். ஹாய் गाइस நாங்க இப்ப டீ கடையில இருக்கோம். இன்றைக்கி டே 3ங்க. சரி எல்லோரும் டீ குடிக்க வந்துடலாம்னு சொல்லிவிட்டு எல்லோரும் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே எல்லோரும் ஃபன் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எப்போ சேருவோன்னு தெரியல. அதனால் வந்துட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தரை பற்றி மாற்றி மாற்றி பேசிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தோம். ஹே காய்ஸ், நம்ம இப்போ டீ குடிச்சிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் கத்திட்டு இருக்காதீங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கீர்த்திக்கு மொட்டை போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்டா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றா. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம குட்டி பையனுக்காக. அப்படியே அக்கா குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். அக்கா ஹஸ்பண்டு, அவங்க 2 குழந்தைங்க, அவங்களுக்கு மொட்டை அடித்தோம். இப்போ இந்த சைடு எங்கள் மாமா, அவங்க பாப்பாவுக்கு மொட்டை அடித்தோம். மொட்டை அடித்து முடிச்சுட்டு அப்படியே இந்த ப்ரைஸ் விற்றாங்க. அதையே சரி வாங்கலாம், அந்த குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. சரி வாங்கலாம்னு சொல்லி பார்த்ததுக்கு இந்த கிஃப்ட்டு தான் கிடச்சிது, வேறு ஒன்றும் கிடைக்கல. அப்படியே குழந்தைகளுக்கு இந்த பால்ஸ் எல்லாம் வாங்கிட்டு விளையாட கொண்டு போயிடலாம் அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டோம். இந்த விலாக் இதோட முடிஞ்சு காய்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன். மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.